வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசோகா அல்வா தான். அப்படின்னா பாசிப்பருப்பு ஹல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் கீ ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு கீ எடுத்திருக்கேன். கீ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளற போகிறோம். இப்போ கொஞ்சமாக கீ ஊற்றி நான் இந்த நட்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன். போட்டு இந்த கோதுமை மாவு நல்லா அந்த கீயோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு இதை குக் பண்ணணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ நல்லா அந்த வாசனை போய் நல்லா ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த பாசிப்பருப்பை நான் வறுக்கலை, செய்யலை, எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு அப்படியே வேக வச்சு மசிச்சு எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். ஸோ கைவிடாமல் நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர அது தளர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, அதே கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட குறைச்சல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி போட்டதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் அதை கிளறிட்டே இருக்கணும். கிளற சீனி மெல்ட் ஆகி ஒரு அழகான கலரில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. நல்லா சீனி மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அல்வாவுக்கு முக்கியமே நம்ம கிளறிட்டே இருக்கிறது தான். பாருங்கள் எப்படி தளர்வாக வந்திருக்குன்னு சொல்லி. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ சேர்த்து திரும்ப கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் எப்படி தான் இருந்தாலும் பாசிப்பருப்போட ஸ்மெல் கொஞ்சம் வரும் இல்லையா, ஸோ அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நேரத்துலையும் நான் கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கேன். சேர்த்து தான் கலந்துட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஹல்வா நம்மளோடது. கலரும் பாருங்கள் நேச்சுரல் கலர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுவுமேவும் பாலில் கொஞ்சமாக இல்லைன்னா சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சு இதோட இந்த நேரத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த தளர்வாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்பட்டுரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாய்.